ஹலோ எவ்ரிவன், நான் ஜெய வெங்கடேசன் சன்லைட் எஜுகேர் நிறுவனத்தின் இயக்குனர். நம்ம கடந்த ஒரு 12 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மூலயமா ஒரு 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டில் மருத்துவம் படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவில் எஃப்எம்ஜி முடிச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்றது நம்ம சன்லைட்டோட சிறப்பு. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வெளிநாடு குறித்தும் மருத்துவ படிப்பு குறித்தும் நம்ம தகவல்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் மருத்துவ படிப்பு குறித்து அந்த ஆர்டிஐ தகவல் மூலயமா இந்தியன் எம்பசில இருந்து ஒரு தகவல் வாங்கியிருக்கிறாங்க. மாஸ்கோல இருக்கிற இந்தியன் எம்பசில இருந்து அதை குறித்து நம்ம இப்போ ஒரு விரிவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப்ல பாக்குறவங்களா இருந்தா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்களா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் நீங்க கண்டினியூவா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ மாஸ்கோல ஆர்டிஐ தகவல் மூலயமா ஒரு 5 கேள்விகள் கேட்டு அதுக்கு உண்டான பதில வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து நம்ம பார்க்குறப்ப அதில் முக்கியமான கேள்விகளாகவும் பதிலாகவும் பார்க்கப்படுறது ரஷ்யாவில் ஒரு மாணவர் மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா எத்தனை வருடங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக ரஷ்யாவில் 6 வருடங்கள் மருத்துவ படிப்பு படிக்கணுன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்டர்ன்ஷிப் இங்கே எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு அந்த ஆர்டிஐ சொல்லியிருக்கிற பதில் என்ன அப்படின்னா, இங்க ரஷ்யால இன்டர்ன்ஷிப் மினிமம் 12 months ஆர் மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்எம்சி சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க எந்த நாட்டில் படிச்சாலும் அந்த நாட்டில் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உண்டான லைசன்ஸோட நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை குறித்த கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற கேள்விக்கு அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த இந்தியன் எம்பசி சொல்லியிருக்கிற பதில், ஆர்டிஐ பதில் என்ன அப்படின்னா, ரஷ்யால இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ரஷ்யாவும் பிளஸ் அங்க இருக்கிற அக்ரிடேஷன் கமிஷனும் சேர்ந்து ஒரு அக்ரிடேஷன் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் நீங்க 6 years கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்பதான் நாங்க லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ்க்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தகவல் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா குறிப்பா நம்ம எந்த ஒரு நாட்டிலையும் மொழியை பேசுறது ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு மொழியை படிச்சு திரும்ப அதுக்குண்டான பதில அதே மொழியில கொடுக்கறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணுங்க. அதுதான் நமக்கு சரியானதா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் உங்கள் ஜெய வெங்கடேசன். நன்றி.